அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 4/7/2024 நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஹாஃப் டே தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபுல் டே ட்ரேடிங் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஹாஃப் டே மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஃப் டேயில் ஒரு 0.6% 0.06% மட்டும் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் ஃப்ளாட்டாக முடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் S&P 500 வந்து ஒரு புது ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்து மேலே ஏறிட்டுனா இவன் கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறான். ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ரேலி. இங்கே பார்த்திங்களா தொடர்ந்து 2 மறுபோசு கேண்டில் போட்டிருக்கு. செம்ம பாசிட்டிவாக இருக்குங்க யூஎஸ் மார்க்கெட்டு. 0.9% வந்து ஏறி முடிச்சிருந்தான். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவான போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட்டுமே ஆல் டைம் ஹை அடிச்சிட்ருக்கு. அண்ட் 10 இயர் பாண்டியில் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டான். ஏன்னா ஜெரம் பவுல் பேசினதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி வந்து நல்லா தான் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ரெண்டுமே ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு அப்படி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட 10 இயர் பாண்ட் கீழே விழுந்துட்டுருக்கு. அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது $83 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவுமே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏடிஆரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் நேற்று இந்த HDFC பேங்க்கில் வந்த ஒரு நல்ல நியூஸால் HDFC பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 2.5% பக்கமாக மேலே போயிருந்துச்சு. ஐசிஐசிஐ பேங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.9% பாசிட்டிவ், இன்ஃபோசிஸும் 0.3% பாசிட்டிவ், விப்ரோ 0.15 பாசிட்டிவ். 4 பேருமே பாசிட்டிவ் தான். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான பாசிட்டிவாகவும் உங்களுக்கு பேங்கிங் ஸ்டாக் நல்லா அதிகமான பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருந்துச்சு. அப்படியே நீங்கள் ஏடிஆர் பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் HDFC பேங்க் நெகட்டிவாக முடிச்சிருக்கிறான். ஓகேங்களா. அடுத்து வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து லைட்டான பாசிட்டிவ், பட் இந்தியன் மார்க்கெட் அளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது. விப்ரோ நெகட்டிவாக முடிச்சிருக்கான். இன்ஃபோசிஸ் வந்து ஸ்லைட் பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். ஸோ ஏடிஆரில் ஒரு நல்ல நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது தெரியுது. எப்போவுமே வந்து HDFC பேங்க்கில் மட்டும் ஆர்பிட்ராஜ் இருக்கும். அதனால் நேற்றே 4% ஏறினா. ஸோ இங்கே ஆனால் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் 2% தான் ஏறிடுச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நெகட்டிவ் ஆகிட்டான். ஓகே, இது வந்து அக்செப்டபிள் தான். பட் மற்ற 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. இது ஒரு சின்ன நெகட்டிவிட்டியை இண்டிகேட் பண்ணுது ஏடிஆர் அப்படிங்கிறது. அண்ட் அடுத்து வந்து எஃப்ஐடி டேட்டா பொறுத்த வரைக்கும் கரெக்டான ட்ரேடிங் வால்யூமில் எஃப்ஐயை வந்து குவிக்கிறாங்க. ஒரு 5000 கோடி அப்படிங்கிறத வாங்குறாங்க. இருந்தாலுமே டிஐ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாமல் வெறும் 900 கோடி தான் வந்து விற்றுருக்குறாங்க. நிறையா காசு வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போகிறதுனால இவங்கள்ட்ட இருக்கிற காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. அதனால் வந்து இப்போ இவங்க பெருசாக விற்க மாட்டுறாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கிரேசி புல் ரன்னுக்குள்ளே இருக்குங்க. கண்டிப்பாக அது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம்னாச்சும் மினிமம் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதுங்க. இட் இஸ் கிரேசி புல் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரதான் செய்யும். அந்த கரெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் ட்ரேடிங் மூலமாகவும் நிறையா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே கூட தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சரை இப்போது பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே தான், நைட்டும் இருக்காது உங்களுக்கு மார்க்கெட்டு. ஸோ அண்ட் ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்க வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் நிக்கி அண்ட் தைவான் மட்டும் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏடிஆரில். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இருக்கான் பார்த்திங்களா, அவன் எதுக்கு இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கான் அப்படின்னே தெரில. திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இப்போ 286 முடிச்சிருக்காங்கன்னா 350க்கு மேலே மினிமம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நேற்று வந்து நிஃப்டியில் வந்து விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி இந்த வீக்லி டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணதுனால நான் பொசிஷன் எடுக்கல. எடுத்திருந்தாலுமே அது வந்து நான் எடுத்திருந்தாலும் பாசிட்டிவ் பொசிஷன் தான் எடுத்திருப்பேன். விர்ஜின் சிபிஆர் கீழே எடுத்திருந்திருப்பேன். அது பாசிட்டிவாக முடிய எடுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட க்ளோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த விர்ஜின் சிபிஆருக்கு மேலே தான் இருக்கும். நேற்று கேப் அப் ஆகிருக்கு, அது சஸ்டெயின் ஆகிருக்கு, ப்ரைஸ் 600க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான நியூஸுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லியோட R1 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே கேப் அப் ஆகிட்டு இதை ஹோல்ட் ஆன் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டான் அப்படின்னா மேபி ஒரு ரிவர்சலுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் நிஃப்டி வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. டுமாரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நேரோ சிபிஆர் வரும்னு நினச்சிருந்தேன், ஆனால் வரல. ஆனால் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நேரோ சிபிஆர் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலை. மேபி இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து கேப் அப்பில் R1க்கு மேலே ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா. R1 வீக்லி R1 ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகுது. ஸோ இந்த இடம் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகி கன்சாலிடேஷனில் முடியும். பட் நேற்று ட்ரெண்ட் ஆகலை. ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. பட் அசனிங் சிபிஆர் அப்படின்னா சிபிஆர் ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இப்போ எப்படி நான் கண்டிப்பாக கேப் அப் ஆச்சுன்னு வைங்களேன், 100 பாயிண்ட் கேப் அப் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸில் எல்லாமே போய் உங்களுக்கு வந்து ஃபால் அப்படிங்கிறது வந்துடுங்க. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை.
ஸோ அவன் வந்து ஃபால் ஆனதுக்கப்புறமா திருப்பி ரெக்கவர் ஆவான், அதுதான் வந்து கணிப்பு. அதனால் வந்து இதை தாண்டி ஒரு 15 மினிட்ஸுக்கு கீழே அவனால் வந்து ஸ்டே பண்ண முடியல அப்படின்னா திருப்பி இதை தாண்டது அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாக போயிடும். மேபி கன்சால்டேஷன் தான் வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வெறித்தனமாக கேப் அப் ஆகிறதுனால சொல்கிறேன் நான் R1 ரிவர்சல், பட் அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேடு தான். CPR ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பேஸ்ட் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் அதை இதை ஒன்று வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அண்ட் பொசிஷனலாகவும் பார்க்கும்போது நிஃப்டி நேற்று ஆல் டைம் ஹையில் நல்லா தெளிவாக க்ளோஸ் வச்சுருக்கிறான். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா கன்சாலிடேஷன். இங்கே பாருங்கள், தொடர்ந்து மேலே வந்திருக்கான், சின்ன ப்ராஃபிட் புக்கிங், திருப்பி மேலே போயிட்டான், திருப்பி மேலே தான் போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகலை அப்படின்னா விழற கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2-3 பெரிய ரெட் கேண்டில் இங்கே வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. கன்சாலிடேட் ஆனான்னா அவன் வந்து ஃபர்தராக மேலே போவான். எப்படிங்க மார்க்கெட் வந்து ஒரே இப்போ ஸ்டெப்ஸில் போகாமல் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கிறான், ஸ்டெப்ஸில் தான் போகணும். இங்கே பாருங்கள், இப்படி பிரேக் அவுட் ஆனால் இந்த கன்சால்டேஷன் ஓகே, அதுக்கப்புறம் 2-3 கேண்டில் ஓகே, இங்கேயே கன்சால்டேஷனை போட்டுருக்கணும். ஆனால் அப்படியே மேலே வரான்னா ஒரு முரட்டு கன்சால்டேஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது. ஸோ அதுவுமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு தேவை கன்சால்டேஷன். ஓகேங்களா. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவனுமே கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்கிறான் நேற்று பொசிஷனலாக. ஸோ அவனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரமாக இருக்குது. நம்ம வந்து முதல்ல அவனை வந்து 5 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணுவோம். 5 மினிட்ஸில் ஓகே, ஒரே நிமிடம். எஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனிங் CPR ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் எங்கே முடிச்சிருக்கான், R2 பக்கத்தில் முடிச்சிருக்கான். இதுவே வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான அறிகுறி தான். இதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாலாம் இருக்க தேவையில்ல, பாசிட்டிவாக இருக்கலாம். அண்டு இந்த 52,800 இருக்குது பார்த்திங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக மாறி போயிருங்க. ஏன்னா இந்த இடத்த தான் அவனால் சர்பாஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்தான். ஆனால் நேற்று பாருங்கள் நின்று பேசிட்டான் நேற்று ஃபுல் டே. அதனால் பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 52,800 மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அது பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி சாலிடாக மேலே போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது ஆகிட்டான். இன்றைக்கி வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு சிறிய மீடியம் CPR மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அது அசனிங் CPR-ஆக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சப்போஸ் மார்க்கெட் கேப் ஆகி ஃபாலோ ஆகுது அப்படின்னா CPR ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நிஃப்டிக்கு சொன்ன அதே தான். அதே மாதிரி R1 ரிவர்சல்ங்கிறது லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் ஃபர்தராக கீழே விடும்போது இந்த S1லேருந்து ரிவர்ஸ் ஆகி போகிறதுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்குமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் பொசிஷனலாக வந்து பார்த்திங்கனாவே நான் இண்டிகேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 5-6 நாள் கன்சால்டேட் ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இன்னொரு 1% கூட மேலே போகலாம். அதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆகலாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மேலே போனால் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நிஃப்டி மேலே போனால் எனக்கு பிரச்சனை தான். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய ரெட் கேண்டில் போடும். அதுதான் ஒரே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போனோம்னா இன்னும் நல்லா மேலே போவான். அப்படி இல்லைனா இங்கே இவ்வளோ தூரம் கீழே வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் நான் வி ஆர் இன் புல் மார்க்கெட். அதனால் வந்து புல் மார்க்கெட்டில் வந்து ஏன் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா அதோட நேச்சரே அப்படி தான். அண்ட் இந்தியா விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 13.2க்கு போயிட்டான். ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் வர சின்ன சின்ன டிப்பெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அது எல்லாமே மேலே போகிறதுக்கான ஒரு படிநிலை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதற்கு மேலே ஸ்டாக் ரிலேட்டாக ஏதாவது நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸாக போடுறேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வைகள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஸ்க்கை சரியாக எடுங்க. ஒரு நாளைக்கு 1 to 2% மேலே உங்கள் ஓவரால் கேபிட்டல் ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, அதுதான் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு உங்களை வச்சுருக்கிறதுக்கு ஒரே வழி. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பை.